அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாமத் சமையல் விலாக்ஸ் சேனல். என்னோட சேனலில் சலாமத் சமையல் விலாக்ஸ் சேனலில் இதுதான் ஃபஸ்ட் நான் கொடுக்கக்கூடிய டே இன் மை லைஃப் விலாக். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்காமல் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இது பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ வந்து பசங்களுக்கு ஸ்கூலில் ஓப்பன் ஹவுஸ் வச்சுருந்த அன்றைக்கி எடுத்த வீடியோ. ஸோ நம்ம லஞ்ச் கட்டி கொடுக்குற வேலை கிடையாது ஸ்கூலுக்கு. அதனால் ஹஸ்பண்ட்க்கு வந்து டீ போட்டு மார்னிங் கொடுக்குறதுலேருந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு மட்டும்தான் டீ. எனக்கு வந்து டீ காஃபி பழக்கம் கிடையாது. வீடியோக்காகலாம் சொல்லலை. எனக்கு இது வரைக்கும் டீ காஃபி நான் குடித்ததில்ல. எனக்கு பழக்கமும் கிடையாது. நான் டீ காஃபி குடிக்கிறதில்ல அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் கொஞ்சம் வித்தியாசமாக ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க. பட் என்ன பண்ணுறது, எனக்கு அந்த பழக்கம் சின்ன வயசுலேருந்தே கிடையாது தான். நான் வந்து மார்னிங்கில் கீரை தண்ணி எடுத்துக்குவேன். நிறைய வந்து வெரைட்டியான ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்குவேன். அது நான் என்னுடைய சலாமத் சமையல் சேனலில் வந்து கொடுத்துருக்கேன். நிறைய ஷார்ட்ஸ்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து கீரை தண்ணி எடுத்துக்குவேன். கீரை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுடுவேன். முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு அப்படியே வச்சுடுவேன். அடுத்த நாள் காலையில் அது எசன்ஸ்லாம் இறங்கிடும். அதை அப்படியே எடுத்துக்குவேன். அதை சுட வச்சும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படியேவும் கூட குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்த பாலும் எடுத்து சுட வச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான வேலை என்னதான் பசங்களுக்கு லஞ்ச் கட்டுற வேலை இல்லை அப்படின்னாலும் நம்ம அதை சமைச்சு தானே ஆகணும். ஏன்னா மதியம் வந்த உடனே சாப்பிட்றதுக்கு. ஸோ முதல்ல வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிவிட்டேன். நான் சாம்பார் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். சிம்பிளாக வேலை சீக்கிரம் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சாம்பார் எப்படி வைக்குவேன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இருந்தாலும் இதில் நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். துவரம் பருப்பு கூட வந்து தக்காளி, ஜீரா, மேத்தி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்குவேன். கூடவே வந்து எந்த காய் வந்து சேர்க்குறோமோ அந்த காய் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். ஜீரா மெத்தி என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி அதுவும் நம்மளோட சேனலில் இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன். துவரம் பருப்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் வந்து வறுத்தது. நான் சாம்பார் ரெசிப்பியாக இருக்கட்டும், இல்லை இந்த ஜீரா மெத்தி ரெசிப்பியாக இருக்கட்டும், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த துவரம் பருப்பு நம்ம வேக வச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயும் குக்கரில் சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்குவேன். நான் சொன்ன ஜீரா மெத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும். இதோட லிங்க் வந்து நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நான் துவரம் பருப்பு காயும் வெந்தது கூடவே நான் புளி கரைசல் தண்ணி இருக்கு இல்லையா, அது இதோட சேர்த்துட்டு ஜஸ்ட் ஸ்டவ்வில் வந்து ஒரு பக்கம் கொதிக்க வச்சுடுவேன். இது கொதிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கடாயில் இன்னொரு பக்கம் எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு, இது வதங்கிட்டு இருக்கும்போதே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூளை பாதி அளவு தனியாத்தூள் இதையெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு எண்ணெயில் அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளிக்கரைசல் பருப்பு காய் இருக்கு இல்லையா, அது கொதிச்சுட்டு இருக்கும்போது இதிலையும் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு இன்னொரு கொதி விட்டுட்டு இறக்கிடுவேன். இந்த மாதிரி தான் நான் சாம்பார் வைப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் சாம்பார் வைக்கிறதுல. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் துவரம் பருப்பு வந்து கொஞ்சம் தனியாகவும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து பசங்களுக்கு வந்து தனியாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட பிடிக்கும். ஸோ அது கொஞ்சம் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். கூடவே வந்து புடலங்காயும் நூல்கோலும் சேர்த்து பொரியல் செஞ்சுவேன். அந்த பொரியலுக்கும் சேர்க்கறதுக்காக சேர்த்து தான் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தது. பொரியலுக்கு வந்து நான் துவரம் பருப்பு சேர்த்தும் செய்வேன், சேர்க்காமலும் செய்வேன். பட் இப்படி செஞ்சால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது வந்து பொரியல் செய்யும்போது கூட தேங்காய் சேர்க்கும்போது தான் அந்த பொரியல் வந்து ஃபுல்ஃபில் ஆன சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும் எனக்கு. உங்களுக்கும் அப்படி தானா என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பொரியலுக்கு வந்து தேங்காய் சேர்க்கும்போது தான் அது வந்து டேஸ்ட் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, அப்புறம் இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் எடுத்து அதாவது தனியாக பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சு விட்டுட்டேன். அடுத்தது வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேலை தான். இட்லி, தோசை மாதிரி எனக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வேலை முடியறது வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இடியாப்பம் தான். இடியாப்பம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. குயிக்காக முடிஞ்சிடும் வேலை. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா எனக்கு இடியாப்பம் தான் ரொம்ப டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது. அது மாவு வந்து நம்ம வறுத்தே வச்சுருப்போம் இல்லையா, ஜஸ்ட்டு சுடுதண்ணி மட்டும் சேர்த்துட்டு மாவு நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். அது பிழிஞ்சு வர கேப், அது வெந்து வர கேப்புக்குள்ளேயே பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு சட்னி நான் ரெடி பண்ணிவிடுவேன். எங்கள் வீட்டில் வந்து மேக்ஸிமம் கடலக்காய் சட்னி தான். இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட் எல்லாருக்குமேவும். இந்த கடலக்காய் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரெசிபியும் கூட நம்ம சலாமத் சமையல் சேனலில் இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது சட்னி எப்படி செய்வேன் அப்படிங்கிறது குயிக்காக உங்க கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா, இந்த சட்னிக்கு வந்து தேங்காய் உடைக்கும்போது அவசரத்துக்கு வேறு பாத்திரம் கிடைக்கலன்னு இந்த பெரிய சொம்பு எடுத்து வச்சேன். பார்த்தா இதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள். உடைச்சதுக்கப்புறம் இவ்வளோண்டு தான் இருக்குது. இதுக்கு இவ்வளோ பெரிய சொம்பு எடுத்து வச்சுருந்தேன் நான். பட் இதுதான் அவசரத்துக்கு கிடைச்சதுங்கிறதுனால எடுத்து வச்சேன். ஓகே, இப்போ நான் சட்னி எப்படி செய்வேங்கிறது ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம கடலக்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி அளவுக்கு தேங்காய், காரத்துக்கு தேவையான அளவு மிளகா, வரமிளகா, கூட பூண்டு, வெங்காயம் சேர்த்து அரைக்கணும். பட் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட எந்த அளவுக்கு பதமாக வறுக்கணுங்கிற வரைக்கும் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த ரெசிபி வந்து நம்மளோட சலாமத் சமையல் சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன்.
நம்ம லேடீஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்பளே சமைக்கிறது எவ்வளோ டேஸ்ட்டா இருந்தாலும், கொஞ்சம் வித்தியாசமா சமைச்சு நம்ம சாப்பிடும்போது நம்ம ரொம்ப ஹேப்பியா இருக்கும். வித்தியாசமா சமைச்சு வீட்ல இருக்கவங்களுக்கு குடுக்கும்போது, அவங்க பாராட்டும்போது அத விட டபுள் ஹேப்பியா இருக்கும். நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். நீங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னா, என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ல. ஸோ அந்த மாரி ஒரு ரெசிபி தான் இது. ஃபர்ஸ்ட்டு எங்க மாமியார் வந்து எனக்கு இது சொல்லிக் குடுத்து, அவங்க வீட்டு சைட்ல செய்ற ரெசிபி தான் இது. நீங்க எந்த வீடியோல பார்க்கவும் முடியாது. இது எங்க மாமியார் வீட்டு சைட்ல செய்ற ரெசிபி, பாரம்பரியமா அவங்க வீட்ல. அ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. 100% வீட்ல வந்து உங்களுக்கு பாசிட்டிவான பாராட்டு தான் கிடைக்கும். இது வந்து நம்ம இடியாப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனா இருக்கும். ஓகே. இது சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நானு கிளம்புறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டு தான் கிளம்புனேன். ஏன்னா வந்த உடனே சாப்பிடணும் இல்லையா? பசிக்கும். அதனால வந்த உடனே அரிசி வந்து ஜஸ்ட் அப்படி அடுப்புல வைக்கிற மாரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, அரிசியும் நல்லா 2 தடவ கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்து ஸ்டவ், கவுண்டர் டாப் இதெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறது தான். கிச்சனும் கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் கிளம்புனேன். ஏன்னா, அப்பதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டென்ஷனும் இருக்காது. கிச்சன் கிளீனா இருந்தாலே நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். ஸோ, அதுக்குள்ள நம்ம ஸ்கூலுக்கும் போய் ரீச் ஆயாச்சு. ஸ்கூலுக்கு போன உடனே பசங்க வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு எங்க கிளாஸுக்கு வாங்க அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி கூப்பிட்டாங்க. 2 பேரையும் சமாதானப்படுத்திட்டு, அடுத்த 2 பேர் கிளாஸையும் அடுத்தடுத்து போய் பார்த்துட்டு, டீச்சர்ஸ் கிட்டலாம் பேசிட்டு வந்தோம். அங்க கிளாஸ் ரூம்ல வந்து என்னால பெருசா எதுவும் வீடியோலாம் எடுக்க முடியல. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த விளாக் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி என்னோட ஃபர்ஸ்ட் விளாக் இது. நான் போர் இல்லாம குடுக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த மாரி இருக்கு? நீங்க எந்த மாரி ஃபீல் பண்றீங்கங்கிறத என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இல்ல வேற எந்த மாரியான வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணலாம்? குக்கிங்ல வந்து ரெசிபீஸ் எந்த மாதிரிலாம் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்? அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சஜஷனா நான் எடுத்துக்கிறேன். பசங்க வந்து இந்த மாரி ஒர்க்கிங் மாடல் செஞ்சது மட்டும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நான் கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்தேன். எனக்கு அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம ஏன் செய்யல? இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கலையே! இந்த மாரிலாம் நம்மள ஸ்கூல்ல செய்ய சொல்லலையே! அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் இந்த மாரிலாம் நீங்க ஸ்கூலுக்கு பசங்க கிளாஸ்ல போய் பேசும்போது உங்களுக்கு தோணியிருக்குமான்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப தோணும். அப்பப்போ இந்த மாரி பசங்களுக்கு போம்போதெல்லாம் வந்து இந்த ஓப்பன் ஹவுஸ் பார்க்கும்போது, எக்ஸிபிஷன்லாம் பார்க்கும்போது எனக்கும் தோணும். நம்ம ஸ்கூல்ல இந்த மாரி நம்ம படிக்கும்போது இந்த மாரிலாம் செய்ய வைக்கலையே! அப்படின்னு. ஓகே, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏத்த மாரி படிப்பு இதெல்லாம் மாறும் இல்லையா? ஓகே, நாங்க மத்தியானம் வரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, லஞ்ச் டைம்லாம் தாண்டி போச்சு. ஸோ வந்த உடனே செம்ம பசி. டக்குன்னு ஃப்ரெஷ் ஆயிட்டு, ரைஸ் வந்து வச்சுட்டோம். ரைஸ் ரெடியாகி வரதுக்குள்ளே எல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு, எல்லாரும் ரெடியாகி வந்து உட்காந்துட்டோம். ஒரு 2:30 ஆயிப்போச்சு நாங்க சாப்பிட உட்காரும்போதே. பசங்களையும் கூட்டிட்டு வந்துட்டோம். பசங்களும் செம்ம பசியில இருந்தாங்க. ஏற்கனவே சொன்ன மாரி பசங்களுக்கு வந்து பருப்பு சாதம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? பசங்களுக்கு அதுதான் போட்டு குடுத்தேன். பசங்களுக்கு வந்து அது போட்டு குடுத்துட்டு, எங்களுக்கு வந்து அ ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தது அந்த சாம்பார், பொரியல் இருக்கு இல்லையா? பசங்கள் அதுவும் சாப்பிடுவாங்க. பட் அவங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிட்ட அப்புறமா கொஞ்சமா அதுவும் சாப்பிடுவாங்க. எங்களுக்கு வந்து நாங்க செஞ்சு வச்சிருந்தது சாம்பார், பொரியல் இது எல்லாமே போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தது. மேக்ஸிமம் நம்ம வீட்லயே இருந்துட்டு இந்த மாரி கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா டயர்ட் ஆயிடும். எனக்கெல்லாம் அப்படிதான். கொஞ்சம் தூரம் வெளியில போயிட்டு வந்துட்டோம்னாலே டயர்ட் ஆயிடும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அப்புறமா அடுத்தது வேலைய ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, பின்னாடி தோட்டத்தில போய் கொஞ்ச நேரம் வாக்கிங் ஈவினிங் போலான்னு சொல்லிட்டு போனேன். அப்போ வந்து மரத்தில கொஞ்சம் பழம் பழுத்து இருந்தது, பப்பாளி பழம். பட் அத நான் பறிக்கல. ஏன்னா, அதுக்கு ஒரு 2, 3 நாள் முன்னாடியே இந்த பழம் பறிச்சு வச்சிருந்தோம். இது நல்லா பழுத்து போச்சு. ஸோ இத இன்னைக்கு கட் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டோம். என்னதான் நம்ம வெளியில வாங்கி சாப்பிட்டாலும் கூட, நம்ம வீட்ல நம்ம கைப்பட வளர்த்து, அ அதில வரக்கூடிய பலன் வந்து நம்போ சாப்பிடும்போது, அனுபவிக்கும்போது ரொம்ப மனசுக்கு நிறைவா சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த மாரி தான். இது வந்து நம்ம வீட்ல நம்பளே வச்சு பார்த்து பார்த்து தண்ணி ஊத்தி வளர்த்தி, எருவெல்லாம் போட்டு வளர்த்துட்டு, அது சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட்க்கு டீ டைம். அவருக்கும் டீ போட்டு குடுத்துட்டு, பசங்களுக்கும் பால் வச்சு ஆத்தி குடுத்துட்டேன். எனக்கு டீ, காஃபி ஏற்கனவே சொன்ன மாரி பழக்கம் இல்ல. இந்த விளாக் நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.